என்ன படிக்கிறது, எப்போ படிக்கிறது, எப்படி படிக்கிறது, இந்த கொஷின் வந்து நம்ம மைண்டில் எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்குமே தவிர, இப்போ நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. பட் அந்த கால்குலேட்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே வேஸ்ட்டு தான். ஏன்னா உங்கள் மைண்டோட கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன படித்தாலும் அதில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ரிவிஷனே மினிமமாக நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியல. 3 ரிவிஷன் எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே 3 ரிவிஷன் அப்படின்றதே எப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்ன் எவ்வளோ டைம் ஆகுது, செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆல் அபவுட் யுவர் லாஸ்ட் மந்த். ஸோ உங்கள் லாஸ்ட் மந்த் தான் ரொம்பவே முக்கியமான ரோல் இதில். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னதான் வந்து வருஷம் லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து குவிஞ்சாலும் சிஏல வந்து இப்போது கரண்ட்டாக இந்தியாவில் அரௌண்ட் 3 lakh சிஏஸ் தாங்க இருக்காங்க பாஸ் பண்ணி. ஸோ அப்படிப்பட்ட இந்த சிஏக்கு 12th முடித்ததும் பேஸாக இருக்கிறதே நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் தான். ஸோ அந்த சிஏ ஃபவுண்டேஷனை எப்படி எஃபெக்டிவாக படித்து பாஸ் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ்லாம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மொத்தமாக 4 சப்ஜெக்ட்டுங்க ஃபவுண்டேஷனில். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்டிங், தென் லா, தென் மேக்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் மாதிரி வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் 2 வந்து சப்ஜெக்டிவ் டைப், அதாவது நார்மலாக எப்படி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம எப்படி படிக்கிறதுக்கு பிளான் பண்ணணும், என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் திங் ஹேவ் அ ஷெடியூல். ஸோ ஷெடியூல் இல்லாமல் இந்த ஷெடியூல் போடுறதுக்கான டைம் வேஸ்ட் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் ப்ராப்பராக ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. என்ன படிக்கிறது, எப்போ படிக்கிறது, எப்படி படிக்கிறது, இந்த கொஷின் வந்து நம்ம மைண்டில் எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்குமே தவிர நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்து டக்குன்னு தோணாது இல்லையா? ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக டெய்லி ஒரு ஷெடியூல், அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, எத்தனை நாள் இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை அலோகேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அலோகேட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக ஐயோ நம்மளால் முடிக்க முடியலையே, நமக்கு நிறைய பெண்டிங் ஆகிடுச்சு அப்படின்ட்டு போகக்கூடாது. ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு வந்து ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும்னா நீங்கள் அதுக்கு வந்து 4 மணி நேரம்ட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான டைம் கொடுத்து ஒரு 6 hours கூட கொடுக்கலாம், ஒரு 5 hours ஆகும் ஜென்ரலாக அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் உங்களால் அந்த ஒரு போர்ஷனை எஃபெக்டிவாக கம்ப்ளீட் பண்ணவும் முடியும், நிறைய பெண்டிங் இல்லாத மாதிரியும் பார்த்துக்க முடியும். தென் இப்போ நம்ம போர்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம படிக்க முடியலன்னா டிமோட்டிவேட் ஆகாமல் அதையும் தடுக்க முடியும். ஸோ இதில் இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஷெடியூல்ன்றது தேவையான ஒரு விஷயம், அதை மறந்துடாதீங்க. பிளானிங், ஃபெயிலிங் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில். கண்டிப்பாக ஸோ ஒரு பிளான் இருக்கணும். நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ இப்போ கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் பல்ட்டி அடித்தாலும் இந்த மக்கப் பண்ணி பாஸ் பண்ணுறது அப்படின்றது வேலைக்கே ஆகாது. ஸோ எந்த ஒரு ஸ்மால் திங்காக இருந்தாலும் ஏன், எதுக்கு, எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு கொஷினை நமக்குள்ளே கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அதை நம்ம வந்து ப்ராக்ரஸ் பண்ண முடியும் ப்ராப்பராக. அட் த சேம் டைம் ஸ்மார்ட் ஒர்க் ஹியர் எப்படி, எந்த மாதிரியான ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் தியரி சப்ஜெக்ட்டும் வச்சுருக்கீங்க, ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்டும் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தியரி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, தென் அது எப்போ எந்த டைமில் படிக்கலாம். நான் வந்து காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், அப்போ எனக்கு படித்தா எது வந்தாலும் படிச்சிருவேன் அப்படின்றப்போ தியரி எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ். ஸோ ராத்திரி எனக்கு வந்து ஈஸியாக என்னால் ப்ராக்டிக்கல் சம்ஸ்லாம் எனக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், என் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னா அப்போ அதை படிங்க. ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு மேக்ஸ்ன்றது ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்கும் சிபிடி ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மேக்ஸ் மட்டும் இல்லை, லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும் இல்லையா? ஸோ மேக்ஸை கொஞ்சம் கம்மியாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஃபோக்கஸை வந்து லாஜிக்கல் ரீசனிங்லேயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் வச்சாங்கன்னா ஈஸியாக அவங்களால அந்த சப்ஜெக்ட்லேருந்து மேலே வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் கோல்ஸ் அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ உங்களுக்கு ஒரு கோல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை நோக்கி கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு கோல்ன்றது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேதிக்குள்ளே நான் வந்து ஒரு 40% முடிச்சிடணும், இந்த லெசன்ஸ் எல்லாம் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ முடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட ஆரம்பிப்பீங்க. ஸோ நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய பண்ணணும் இல்லையா? ஸோ அட் த சேம் டைம் அடுத்து என்ன, அந்த டிஸ்ட்ராக்ஷன், இந்த கோல் எல்லாம் அச்சீவ் பண்ண விடாமல் இருக்கிறது நம்ம டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அது டிவியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு செல்ஃபோன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூபேவாக இருந்தால் கூட சரி, நம்ம அதுலேருந்து அவேயாக தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் எப்போ வரைக்கும், எக்ஸாம் வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் பழையபடி
மற்ற எல்லா ஹாபீஸ்க்கும் போயிடுவீங்க. ஸோ அன்டில் தென் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதுக்காக கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே இருக்கணும். நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிவிஷன் நோட்ஸ். எதுக்கு இந்த ஓன் ரிவிஷன் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் கிளாஸஸில் நோட்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் எல்லாம் இவ்வளோ சப்ஜெக்டையுமே வந்து ஒரே நாளில் லாஸ்ட் டேட் பிஃபோர் கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு தேவையானது உங்கள் கைப்பட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். ஸோ டெஃபினட்டாக படிக்கும் போதும் சரி, கிளாஸஸ்லேயும் சரி, கரெக்டான நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணால் நல்லா கான்செப்ட்ஸ் ஞாபகம் வரா மாதிரி நீங்கள் ரெடி பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்ம மறக்காமல் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட்டர் வந்து எப்போ ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சாதான். ஸோ ஏன் கால்குலேட்டர் தராங்க? ஏன்னா ஆல்ரெடி இப்போ நீங்கள் 12th எக்ஸாம்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் ஒரு கால்குலேஷன், மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, இல்லை டிவிஷன் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறது எப்படின்னு நம்பரை போட்டு மண்டையை பிச்சுப்போம். அந்த ப்ரெஷர் இருக்க வேண்டாம். ஆனால் ஆல்ரெடி சிஏ ஃபவுண்டேஷனில் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ப்ரெஷர் வேணான்றதுனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே கால்குலேட்டர் கொடுத்துட்றாங்க. பட் அந்த கால்குலேட்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த M+M-G அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா கால்குலேட்டரில், அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களால் எக்ஸசிவாக நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் ஷார்ட் பிரேக்ஸ். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நான் முடிச்சிடணும், மொத்தத்தையும் படித்து முடிச்சிடணும், இன்றைக்கே முடிச்சிடணும், நாளைக்கே முடிச்சிடணுன்ற மாதிரி நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கிறதுல என்ன மறந்துடுவாங்கன்னா, அவங்க பிரேக் எடுக்கணும் அப்படின்றதே மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே வேஸ்ட்டு தான். ஏன்னா உங்கள் மைண்டோட கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன படித்தாலும் அதில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ எவ்ரி 2 to 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு 10 to 15 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அதை மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து ரிவிஷன் 3 ரிவிஷன் மினிமமாக. இது என்னடா இது, ஒரு ரிவிஷனே மினிமமாக நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியல, 3 ரிவிஷன் எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே 3 ரிவிஷன் அப்படின்றதே எப்படின்னா, நீங்கள் ஒரு டஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கிட்டு தென் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சிமிலராக இருக்க கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரே மாதிரி கொஷின்ஸ் நிறைய இருக்குது அந்த சாப்டரில் அப்படின்னா அதெல்லாம் மார்க் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் ரிவிஷனுக்கு போகும்போது அதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு ஒரு சம் பார்த்தாவே எல்லா சம்மும் பார்த்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அதே செகண்ட் ரிவிஷனில் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்ட் ரிவிஷனுக்காக எதெல்லாம் டஃபஸ்ட் கொஸ்டின், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தேர்ட் ரிவிஷன் பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் ஈஸியாக ரிவைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும். இதுதான் இந்த 3 ரிவிஷன். ஸோ இந்த 3 ரிவிஷன் கண்டிப்பாக மினிமம் தான். ஸோ அதை கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும், என்ன தேவையோ அது எக்ஸாமுக்கு தேவையானது. நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ். என்னடா மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ், நம்மளால் இப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கே டைம் இல்லை, அப்புறம் எங்கேருந்து மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் எழுதுறது, எவாலுவேட் பண்ணுறதுலான்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்தந்த சாப்டர் முடிக்கும் போதே நீங்கள் அந்த டெஸ்ட் சாப்டர் பின்னாடி இருக்க கொஷின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேற எங்கன்னா மாக் டெஸ்ட் அந்த மாதிரி வச்சாலும் சரி, கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்ன் எவ்வளோ டைம் ஆகுது, செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கலனா தான் உங்களுக்கு ப்ராப்ளமே எக்ஸாமில். ஸோ உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாடல் எக்ஸாம்ஸ் நிறைய பண்ணி தான் ஆகணும். ஸோ அட் த சேம் டைம் இப்போ மாடல் எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆனால் நெவர் வரி, பிகாஸ் இப்போ ஃபெயில் ஆகிறது எவ்வளோ பெட்டர். ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பாஸ் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ செல்ஃப் எவாலுவேஷனில் ஃபெயில் ஆனாலும் தப்பில்லை, நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. ஒரு எக்ஸாமில் எதனா தப்பு பண்ணும்போது தான் அடுத்து நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது அதே கொஷின் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கும் நம்ம இந்த தப்பு பண்ணோம் அப்படின்றது. ஸோ அதை மட்டும் மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ப்ரெசன்டேஷன். சின்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து சப்ஜெக்டிவ் கொஷின்ஸும் வந்துருச்சு. முன்னாடி அப்ஜெக்டிவ் மட்டும் இருக்கும்போதே ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். கரெக்டாக ஷேட் பண்ணணும், நல்லா ப்ராப்பராக தெரியணும், வேறு எதையும் ஷேட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாரிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ சப்ஜெக்டிவ்ன்றதுனால ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் தேவை. ஸோ அதை மறக்கவே கூடாது. ஸோ அதை நல்லா பார்த்துக்கிட்டு 12th எக்ஸாம்ஸ் மாதிரி அட்டன் பண்ணாமல், இது ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் டோட்டலி. இப்போ 12th எக்ஸாம்ஸை விட ஒரு 100% எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ரெசன்டேஷன் தேவைன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக இதில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் திங், லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் அபவுட் யுவர் லாஸ்ட் மந்த். ஸோ உங்கள் லாஸ்ட் மந்த் தான் ரொம்பவே முக்கியமான ரோல் இதில். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கரமாக படிச்சுட்டு வருவாங்க, 4 மாதமும் எக்ஸாம் வரும்போது ஃபீவர் வந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, காலி அந்த அட்டம்ப்டே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல், ஸோ லாஸ்ட் மந்த் பொறுத்த வரைக்கும் நிறைய புது விஷயமும் படிக்கவே கூடாது. ஏன்னா அப்போ தான் விழுந்து படித்து இப்போ ஏற்கனவே படித்ததும் மறந்துடும், புதுசாக படித்ததும் மறந்துடும்.
அதை மட்டும் பண்ணவே கூடாது. ஸோ ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் ரிவிஷன் அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த லாஸ்ட் மந்த்தை கடந்து ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.